என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா -140 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி -600 பாயிண்ட்டும் இறங்கி இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோல இன்னைக்கு ஏன் இறங்குச்சு அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் டெஸ்ட் மூலமா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டியோடைய சார்ட் பார்த்துலாம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு ஒரு பேரலல் சேனல், அது இன்னும் சேனலுக்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஒரு சேனலுக்குள்ள தான் மூவ் ஆயிட்டு இருக்குங்களா. இந்த சேனலுக்குள்ள தான் இருக்கு மார்க்கெட். இந்த சேனலை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்பதான் மார்க்கெட் ஃபர்தரா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 22,240 இன்னைக்கு லோ. அதுவும் கீழே வந்தா 22,100. அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,300. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த ஹை 22,486. அதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கங்க. இந்த லெவல் நேற்று நான் கொடுத்துருந்தேன். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகல அப்படின்னா 500ல கால் அடிச்சனாலும் மார்க்கெட் கீழே தான் வருதுன்னு, அதே மாதிரி தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஃபர்தரா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஃபர்தரா மேலே இந்த சேனல் உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். அது வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு தான் இருக்கும். அதனால கால் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான், அதுவும் சேனலுக்குள்ள தான் படிச்சு மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்குன்னா, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க சப்போர்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் லெவலும் மீண்டும் ஒரு ரெசிஸ்டன்ஸ், மீண்டும் ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் இருக்கு இல்லைங்களா. இப்போ ஃபர்தரா பாத்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 48,159. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 48,000 தான் இல்லைங்களா. ஸோ அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 48,400, அதுக்கு 48,700. ஸோ 48,500 போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு 48,500ல கால் ரேட்டஸ் அதிகமா இருக்கிறதால மார்க்கெட் அங்கிருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். மார்க்கெட் மேல போகாது. இந்த சேனலை பிரேக் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் மேல போகும். சரிங்களா. அதனால அதை வாட்ச் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரை கால் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறதால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு 48,000 வரக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த லெவல் இங்க இருந்து மேலதான் போகும். இது கீழே போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இல்லைங்களா. ஸோ 48,000 வந்தா இந்த ரெண்டு லெவல் நல்லா டீப்பா வாட்ச் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஏன் இவ்வளவு தூரம் டவுன் ஆச்சு அப்படிங்கறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மூலமா பார்த்தலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நிஃப்டியுடைய சேஞ்சிங் ஒய் மார்னிங் இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ மார்னிங் பாத்தீங்கன்னாலே மார்னிங் ஒரு 9:15க்கு பாத்தீங்கன்னா புட் எடுத்தது 9:30 வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் 20,500 ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் கால் ரேட்டஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, புட் ரேட்டஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் மார்க்கெட் இவ்வளவு தூரம் ஃபால் ஆயிருக்கு. ஏன்னா 10 o'clock தெரியுங்களா, 10:15 பாத்தீங்கன்னா தெரியுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டாமினேட் பண்ணிட்டாங்க. அப்போ மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா கால் ரேட்டஸ் அதிகமாக மார்க்கெட் கீழே போகும். அதனால நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்க அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ரைட்டர்ஸ் எப்படி மூவ் ஆகிறாங்கிறத ஒவ்வொரு 5 நிமிஷம் சேஞ்சிங் வழியை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு மார்க்கெட் அங்க ரைட்டர்ஸ் எப்படி என்ன பண்றாங்க, மார்க்கெட் மேல கொண்டு போக நினைக்கிறாங்களா, டவுன் சைடு கொண்டு போக நினைக்கிறாங்களா, அந்த சென்டிமெண்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்பதான் உங்களுக்கு நீங்க கரெக்டா டைரக்ஷன்ல ஒரு என்ட்ரி எடுக்க முடியும் ஓகேங்களா. அதனால சேஞ்சிங் ஒய் கம்பல்சரியா பாருங்க. ஒய் சேஞ்சிங் ஒய் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அதே மாதிரி 11 o'clock, 11:15, 11:30, 11:45, 12, 12:15, 12:30, 1, 1:15, 1:30, 1:45, 2, 2:30, 2:45, 3:15, 3:30 தெரியுமா. ஃபுல் அண்ட் ஃபுல் நிஃப்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க காலை மட்டுமே ரைட் பண்ணதுனாலதான் மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல்லா டவுன் ஆயிருக்கு. ஏன்னா எல்லா ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கும் அவங்க தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. ஸோ எந்த ரைட்டர்ஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அவங்க சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரிதான் பேங்க் நிஃப்டிக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், அதுவும் காட்டுற பாருங்க ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு மார்னிங்ல இருந்து ஓகேங்களா. ஓகேங்களா 9:30க்கு பாத்தீங்கன்னா 49 ஈக்குவலா இருக்கிறாங்க. 9:45 பாத்தீங்கன்னா தெரியுங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்னிங் என்ன சொல்லிட்டாங்க, மார்க்கெட் டவுன் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணிட்டாங்க. 10 o'clock பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்களா. 10 o'clock என்ன சொல்லிட்டாங்க, மார்க்கெட் நீங்க அப் சைடு இல்ல டவுன் சைடு தாங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 10 மணிக்கு மேலேயே நீங்க ஒரு முடிவு பண்ணிக்கலாம்.
மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பால் வரப்போகும். ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் மேல போச்சுன்னா அங்க ஒரு நீங்க புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு சின்ன கரெக்ஷன்ல இல்ல 10 15 1 ஹவர் கேண்டிலுக்கு அப்புறமா மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். அந்த கரெக்ஷனை மோடி வெயிட் பண்ணீங்கன்னா மார்க்கெட் அதே டைரக்ஷன்ல தான் போகும். நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 10:30 11 11:30 12 12:30 சரிங்களா? 1 o'clock 1:30 2 2:30 3 3:50 3:30 3:30 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காலம் மட்டும்தான் ரைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க ட்ரேட் எடுக்கிற மாதிரினா எந்த சேஞ்சிங் ஓயை பார்க்காம ட்ரேட் எடுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்டுக்காக நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்டுக்காக நாளைக்கு மார்க்கெட் எப்படின்னு பார்த்தலாம். 22,300ல வந்து 2 பேர் ஈக்குவலா இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த லெவல் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும். 22,300க்கும் கீழே வந்து இவங்க டாமினேட் பண்றாங்க அப்படின்னா வருதுல கீழே வரக்கான வாய்ப்பு இருக்கு. 22,000 வரைக்கும் வர, ஏன்னா அதான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல அது வரைக்கும் மார்க்கெட் போகும். இதை டாமினேட் பண்ணா அடுத்து வந்து இங்கதான் ஃபண்ட்ஸ் போகும். 400 தான் போகும். ஏன்னு சொன்னா 400 பாருங்க, இதை விட ஹையஸ்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால மார்க்கெட் மேல போகாது, கீழே வரதான் வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு வந்து கால் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நிஃப்டிக்கு வந்து 22,300க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்தலாம். நிஃப்டியுடைய 22,300க்கான கால் ஆப்ஷன் பாருங்க, அதுக்கான சார்ட் காட்டுறேன். அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத கொடுத்துறேன். அதை நீங்க வந்து டிராப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? டிராப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 5 மினிட் சார்ட். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 86 ரூபாய்க்கும் 129 ரூபாய்க்கு இடையில ஒரு கன்சல்டேஷன் பேஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுக்கு மேல மார்க்கெட் போகுது ஓகேங்களா அப்படின்னா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ மார்க்கெட் இன்னும் ஒரு அக்குமுலேஷன் ஃபார்ம்ல இருக்கு. சரிங்களா? அக்குமுலேஷன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதுக்குள்ள சைட்வேஸ் மார்க்கெட் இது. இதுக்கு மேல பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போகும். 230 ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் 346 தாண்டி எந்த லெவலும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 300 வந்து செகண்ட் டார்கெட்டா இருக்கும். ஸோ தேர்ட் டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை வந்து நீங்க டிராப் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதுக்கும் கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா ஃபர்தரா வந்து வீக் ஆகுதுன்னு அர்த்தம். 22,300 கால் சைடு போகாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 22,300க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? 22,300க்கான புட் ஆப்ஷன் சார்ட் காமிக்கிறேன். ஸோ 22,300க்கான புட் ஆப்ஷன் சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 22,300 புட் ஆப்ஷன் சார்ட் பாத்தீங்கன்னா இது 5 மினிட் சார்ட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். 93 ரூபா, அப்புறம் 73 ரூபா, 45 ரூபாய்ல அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். 112 ரூபாயும் 162 ரூபாயும் அடுத்தக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்க. 112 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா 162 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 22,300ல வந்து 300 400 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால்ட் சினிமா இருக்கல மார்க்கெட் ஃபர்தரா டவுன் சைடு போறதுக்காக வாய்ப்பு இருக்கு. நீங்க 73 ரூபாய் 93 ரூபாய் இந்த லெவல்ல வந்து தைரியமா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க மேல வந்து மார்க்கெட் கீழே போக நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு வோல்டாலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்க. ஸோ அதுக்கப்புறம் 22,200 அதுக்கான வந்து கால் ஆப்ஷன் பார்த்தலாம். ஏன் அப்படின்னா 22,200 கால் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அதனால வந்து மார்க்கெட் அங்கிருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த லெவலை வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த லெவல் பாத்தீங்கன்னா தெரியும் 5 மினிட்ஸ்க்கான அந்த லெவல். ஓகேங்களா? ப்ரீவியஸ்க்கா பை பண்ண லெவல் தான் பண்ணுது. ஸோ நல்லா பாத்துங்க. 22க்கான கால் ஆப்ஷன் 188 ரூபாங்கிற பிரேக் பண்ணுச்சுன்னா 300 ரூபாய் இருக்கும். ஏன்னா எங்கேயுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் உள்ள சப்போர்ட் உள்ள இல்லாதனால மார்க்கெட் போகும். இதுக்கு கீழே 137 ரூபாய்க்கு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா ஃபர்தரா வீக் ஆகும். மார்க்கெட் ஆகும் 22,000க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பாத்துக்குங்க. இந்த லெவல் வந்து இப்போதைக்கு லெவல் இது 2 லெவல் தான் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கன்சல்டேஷன் பேஸ்ல இருக்கு. இதுக்கு மேல போனா பை ஆகும். 22,200க்கு மேல போச்சுன்னா 28,300 400 போகும். 137 லெவலுக்கு கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரா மார்க்கெட் வீக் ஆகும்.
ஸோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 லெவலில் நீங்க ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெஸ்ட்ல பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா 48,500ல வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து கால் அடிச்சிருக்காங்க. 48,000த்துல புட் அடிச்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து 48,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் வாட்ச் பண்ணிங்க. அதனால 48,000த்துக்கான புட் ஆப்ஷன், 48,500க்கான புட் ஆப்ஷனும் 48,000த்துக்கான கால் ஆப்ஷனும் காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 49,000த்துக்கான நேற்று நான் லெவல் கொடுத்துருந்தேன். 49,000 புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அந்த லெவல் போச்சுன்னா மார்க்கெட் அடுத்தடுத்த டார்கெட் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இன்னைக்கு நான் கொடுத்த அந்த 2 டார்கெட் லெவலையும் மார்க்கெட் ஹிட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அந்த 148ல சொல்லியிருந்தேன். 148 வந்துட்டு போன்னு சொன்னேன். ஆனா மார்க்கெட் வராம அந்த சப்போர்ட் லெவல்லயே மார்க்கெட் மெயின்டைன் ஆயிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் டார்கெட் தென் செகண்ட் டார்கெட் 462 ஃபர்ஸ்ட் 655 செகண்ட். இப்போ அது இல்லாம 800 வரைக்கும் மார்க்கெட் எனக்கு வந்து போயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அங்க வந்து ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கல, மார்க்கெட் அங்க இருந்து மேல போகும்னு சொல்லியிருந்தேன். 150 250 எல்லாம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து கம்மியான பிரீமியம். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஓப்பன் டெஸ்ட்டுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 48,500க்கான புட் ஆப்ஷனும் 48,000த்துக்கான கால் ஆப்ஷனும் பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 48,500 அதுக்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? 48,500க்கான புட் ஆப்ஷன் பாருங்க, அதை காட்டுறேன். அந்த லெவல்ஸை வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மார்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு எடுக்கிறதுக்கு. இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 48,500க்கான புட் ஆப்ஷன். ஏன்னா அங்க வந்து கால் அடிச்சு இருக்கிறதால மார்க்கெட் அங்கிருந்து கீழே வரக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 48,500க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது உங்க ஊர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. யூஎஸ் இன்னைக்கு வந்த மைக். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 249 286 வந்து அடுத்தடுத்து சப்போர்ட் லெவல். ஸோ 416 வந்து அடுத்த டார்கெட். அதையும் மீறிச்சுன்னா ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹை வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஹை பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஹை போகும். இந்த ஹை பாத்தீங்கன்னா 540 அதையும் உடைச்சதுன்னா அடுத்த ஹை. ஸோ மார்க்கெட் நல்ல ரேலி 640 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 48,500க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்க பிளாட் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு. அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா 48,000த்துக்கான கால் ஆப்ஷன். ஏன்னா 48,000த்துல வந்து புட் அதிகமா இருக்கிறதால மார்க்கெட் அங்கிருந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறதுனால ஸோ முடிச்சுட்டு அடுத்த வாரத்துக்கான கான்ட்ராக்டை பை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செல் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்கா கூட இருக்கலாம். ஏன்னா 253 வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த பையிங் லெவல் கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ 253 வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேல 450 அப்புறம் 538 போகும். இல்ல இதுக்கும் கீழே வந்ததுன்னா ஃபர்தரா வந்து கீழே போயிடும். சரிங்களா? மார்க்கெட் அதுக்கும் 48,000 கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த லெவலில் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 450யும் 530யும் டார்கெட் லெவல்ஸ், 255 சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மைண்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு இதுக்கான வந்து காமிச்சிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாம என்எஸ்சி வெப்சைட்லயும் ஒரு சின்ன இது காமிச்சிடறேன் பாருங்க. நிப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் காமிக்கிறேன். நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட என்எஸ்சியில வந்து காட்டுறது. இது என்எஸ்சி சைட்டு. இது வந்து என்எஸ்சியோட அபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்லயும் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பைரி டேட்டுக்காக. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ், இது புட் ரைட்டர்ஸ். ஓகேங்களா? கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருந்தா மார்க்கெட் டவுன் ஆகும். புட் ரைட்டர்ஸ் இருந்தா மார்க்கெட் மேல. இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சிங் வாங்கி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் பாத்தீங்கன்னா 22,300 பாத்தீங்கன்னா 160 1,64,000 கான்ட்ராக்ட் இருக்கு. அதே புட் சைடு பாத்தீங்கன்னா 1,62,000 ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கால் சைடு பாருங்க 2 லட்சம், 1 லட்சம், 3,60,000. ஸோ இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓப்பனர்ஸ் இருக்கிறதுல மார்க்கெட் மேல போகாது அப்படிங்கிறது எல்லாரோட ஒப்பீனியன். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும்
பெரிய அளவுல எங்கேயும் ஓப்பன் டெஸ்ட் இல்லை சரிங்களா. அதுக்கப்புறம் 1,14,000 தான். அப்புறம் ஒரு லட்சம் அதிகபட்சம் 2,71,000. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 22,000 தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா அது வரைக்கும் மார்க்கெட் 22,000 போகும் அப்படிங்கிறதான் என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் சார்ட்டும் சொல்லுது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா தெரியும். அதே பேங்க் நிஃப்டி காட்டுற பாருங்க. நாளைக்கான எக்ஸ்பைரி டேட்டுக்கான பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அதுவும் ஓப்பன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. 1,01,000 இது வந்து 78,000 பாத்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல் 48,300ல கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. புட் ரைட்டர்ஸ் கம்மியா இருக்கிறாங்க. மார்க்கெட் என்ன கீழே தான் போகும். இந்த பக்கம் மாதிரி 1,11,000 1,98,000 அடுத்து 1,18,000 11,000 1,26 இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா ஹையஸ்டா இருக்கு ஓப்பன் டெஸ்ட் புரியுங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் 48,000 தான் பாத்தீங்கன்னா தெரியும் 1,70,000 கான்டாக்ட். அதுக்கப்புறம் 50,000 72 78 50 இப்போ கம்மியான ஓப்பன் டெஸ்ட் தான் இருக்கு. 1,71 எங்கன்னா 48,000 தான். ஸோ மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா 48,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அங்கதான் பை பண்றதாக எல்லாரும் ஓப்பன் டெஸ்ட் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு என்எஸ்சி வெப்சைட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும் ஓப்பன் டெஸ்ட் சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதனால வாட்ச் பண்ணிட்டு நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஸோ நாளைக்கு வீடியோல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.